வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் நேந்திரம்பழம் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிடுறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த வாழைக்காயை உரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிற போகிறோம். வாழைக்காய் கட் பண்ணும் பொழுது இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீறி விட்டுட்டு இது எப்படி ரிமூவ் பண்ணால் வந்துடும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த வாட்டரில் இதை ஆட் பண்ணிடுவோம். மஞ்சளும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி எல்லாத்தையும் இதில் பீல் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துடுறேன். இப்போ இது 10 to 15 மினிட்ஸ் இந்த தண்ணியில் அப்படியே கொஞ்சம் சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த டைமில் ஆயில் சூடு பண்ண வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் கட் பண்ணி போட்டுடலாம். நம்மளோட ஆயில் சூடாயிருச்சு. நான் இதே மாதிரி ஒரு கட்டர் வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் தின்னாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த கட்டர். நல்லா தின்னாக வரும். சிலர் உப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஆயிலில் விடுவாங்க. அது சில டைமில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்காது. அதனால தான் பழத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறது. இது கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது அப்போ தான் அந்த கேரளா சிப்ஸோட அந்த மனம் வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்பொழுது தான் வரும். இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த சிப்ஸில் கொஞ்சோட பெப்பர் போட்டுக்கலாம். இதில் சால்ட் அவ்வளோவா இல்லை, அதனால கொஞ்சமாக நான் சால்ட்டை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சிப்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.